வணக்கம் தோழர்களே. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பேசு பொருள் ஆஜீவகம், சமணம், பௌத்தம் ஆகிய சமயங்கள். நம்முடைய சமய கோட்பாடுகளை பற்றி ஓரளவுக்கு மீண்டும் ஒரு முறை நாம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கின்ற பொழுது, நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்ற களத்திலே மீள ஒரு நிலைப்பாடு நமக்கு எடுக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே இந்த முயற்சியிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இங்கே தரப்படுபவை வெறும் அவை பற்றிய கருத்தாக்கங்கள் மட்டும்தான். அது குறித்து நாம் எடுக்க வேண்டிய நடைமுறைகள் அல்லது புரிந்து கொள்ள வேண்டிய புரிதல்களை பற்றிய தனி சிந்தனைகள் இந்த பேச்சிற்கு பிறகு தொடர வேண்டும் என்று நான் கருதுகிறேன். முதலில் சமயம் என்று சொல்கின்ற பொழுது சமயத்திற்கு இரண்டு கூறுகள் இருக்கின்றன. ஒன்று சமயம் அல்லது மதம், தத்துவ கூறு ஒன்று இருக்கிறது. மற்றொன்று வழிபாட்டு கூறு இருக்கிறது. வழிபாடுகள் என்பது மனிதர்கள் வழிபடுதல் என்று தன்மையில் வரக்கூடியது. சமயம் அதனுடைய தத்துவம். தத்துவங்கள் இல்லாத சமய வழிபாடுகளும் உண்டு. தத்துவங்களுக்கு சமய வழிபாடு இல்லாமலும் இருக்க முடியும். இந்த ரெண்டுமே நம்முடைய மண்ணிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இரண்டு விஷயம். முதல்ல சொல்லும் போதே என்னுடைய பேச்சு சரியா கேட்டுக்கொண்டிருக்குதா? ஏதாவது குறை இருந்தா சொல்லிடுங்க. முதலிலே இந்த தத்துவம் என்று சொல்கின்ற பொழுது அதை பற்றி ஒரு சிறிய அளவிலான ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு நான் தொடரலாம் நினைக்கின்றேன். இந்த உலகம் என்றால் என்ன? அதில் நான் எங்கே இருக்கிறேன்? இது பற்றிய அறிவுதான் ஒவ்வொரு தத்துவமும் பேச வேண்டும். உலகம் என்றால் என்ன? அது எதனால் ஆனது? மனிதனாகிய நான் யார்? நான் எதனால் ஆனவன்? இந்த உலகத்தினுள்ளே நான் எவ்வாறு பொருந்துகிறேன்? இதுதான் மனித சிந்தையின் தத்துவத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருக்கிறது. இதனோடு கூடுதலாக இன்னொன்றையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். என்னை படைத்தவன் யார் என்ற கேள்வி. இந்திய தத்துவங்களிலே இந்த கேள்வியானது நாட்டார் வழக்காற்றியல் துறையில் அதிகமாக இருக்கிறதே தவிர தத்துவ அடிப்படைகள் அதிகமாக இல்லை என்ற கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, முதல்ல இந்த உலகம், இதை பற்றி இரண்டு கூறுகள் எடுத்துக்கொள்கிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் இரண்டு வித கூறுகளை நாம் அதை அணுகுகின்றோம். ஒன்று பொருள் முதல்வாதமாக, மெட்டீரியலிஸ்டிக் அவுட்லுக். இன்னொன்று கருத்து முதல்வாதமாக, ஐடியலிஸ்டிக் அவுட்லுக். இந்த இரண்டு கூறுகளின் அடிப்படையில் தத்துவங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்றும் சேர்த்தே நாம் பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். முதலிலே இந்த தத்துவத்தின் அடிப்படைக்கு நாம் எடுத்துக்கொள்கின்ற மதங்களுக்கு முன்னால் ஒரு முன்னுரை போல இங்கு இருக்கின்ற ஒரு ஆதி சமயம் பற்றிய ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம். லோகாயுதம் என்று சொல்லக்கூடிய, பூதவாதம் என்று சொல்லக்கூடிய, சார்வாகம் என்ற சமயம். அந்த சமயம் எல்லா சமயத்தாரும் அதிகமாக ஒதுக்குகின்ற, திட்டுகின்ற ஒரு சமயம் அது. அந்த சார்வாகம் அல்லது பூதவாதம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், இந்த உலகம் 4 பொருட்களால் ஆனது. நம் பூதங்கள் என்று சொல்கிறோமே, பஞ்சபூதங்கள் அல்லது 5 பூதங்கள். பூதம் என்பது எலிமெண்ட்ஸ் அல்லது பொருட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று. 5வதாக ஆகாயம் அல்லது வெளி. இந்த ஆகாயத்தை தவிர்த்து, ஆகாயம் என்பது ஒன்றுமில்லாதது. இந்த பொருட்கள் இடம்பெறக்கூடிய இடம், அவ்வளவுதான். அதிலே நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற 4ஐத்தான் லோகாயுதம் எடுத்துக்கொள்கிறது. உலகத்தின் எல்லா பொருட்களும் இதனால் ஆனது. உயிர்கள் அனைத்தும், மனிதன் உட்பட, இந்த 4 அடிப்படையான பொருட்களால் ஆனது என்ற கருத்தை எடுத்துக்கொள்கிறது. சரி, உயிர் உள்ளவற்றிற்கும் உயிரற்றவதற்கு என்ன வேறுபாடு இருக்கிறது என்று சிந்திக்கிற பொழுது, இவை இணைகின்ற பொழுது அவற்றின் இணைகின்ற தன்மையில் சில
விகிதாச்சாரங்கள் இருக்கலாம் கூடுதல் குறைவாக. அவை இணைகின்ற பொழுது அந்த இணைதலின் காரணமாக, சேர்க்கையின் காரணமாக உருவாவதுதான் உயிர். உயிர் உருவாகாமலும் இருக்க முடியும். மலையில் மரத்தில், மரத்தில் உண்டு மலையில் இல்லை. அப்படிப்பட்ட அந்த உயிரானது, அந்த உயிர் தோன்றி அது வாழ்கிறது. உள்ளிருக்கின்ற இந்த 4 விதமான பொருட்களை கொண்டு பூதங்களின் செயல்பாடுகளின் காரணமாக இந்த மண்ணில் அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலே மனிதன் இறந்து விடுகிறான். அப்புறம் என்ன? அவ்வளவுதான். இறந்த பிறகு அவனின் உயிர் என்ற தன்மை இவை சிதைவதன் காரணமாக மீண்டும் இதே 4 பொருட்களாக மாறி இந்த உலகத்தோடு இணைந்து விடுகிறது, முடிந்து விடுகிறது என்ற எளிமையான ஒரு தத்துவத்தை கொண்டிருப்பதுதான் லோகாயுதம். ஏன் சொன்னான் என்றால், இதிலிருந்து தான் எல்லா சமயங்களும் தன்னுடைய கூறுகளை எடுத்துக்கொள்கிறது. சரி, இந்த தத்துவத்தின் அடிப்படையில மனித உயிரானது வாழுங்காலம் வரை இருக்கிறது, முடிந்த பிறகு இல்லை, முடிவு போச்சு. இது தொடர்ந்து இன்னும் புதிதாக உருவாகலாம், வாழ்கிறது, முடிந்து போகிறது என்ற வகையில் அது எளிமையாக முடிந்து விடுகிற தத்துவம். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஆஜீவகத்துக்கு வருவோம். ஆஜீவக தத்துவார்த்தம் ஓரளவுக்கு இதற்கு நெருங்கி வருகிறது. ஆனால் கூடுதலான தத்துவ கூறுகளை தன்னுள்ளே எடுத்துக்கொள்கிறது. அந்த கூடுதலான தத்துவ கூறுகள் என்ற வகையிலே நாம் முன்னே பார்த்த 4 நிலம், நீர், நெருப்பு, காற்று என்ற இந்த 4 ஆகாயத்தை அது ஒப்புக்கொள்ளவில்லை. இந்த 4ஐயே அது எடுத்துக்கொள்கிறது. எடுத்துக்கொண்டு அதனோடு சேர்ந்து இன்னும் 3 தத்துவங்கள் அல்லது கூறுகளை அல்லது பொருட்களை அல்லது பூதங்களை சேர்த்துக் கொள்கிறது. அவை உயிர், இன்பம், துன்பம் என்ற ஆக மொத்தத்திலே ஆஜீவகத்திலே 7 பொருட்கள் அமைந்திருக்கின்றன. இந்த இன்பம் துன்பம் என்ற கோட்பாடானது ரொம்ப பிற்காலத்தில் வருகின்ற பொழுது சமகால நம்முடைய தத்துவங்கள்ல பாவம் புண்ணியம் என்ற வகையிலே பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களே பௌத்தர் உட்பட பார்க்கின்ற பொழுது துக்கம் என்றும் இன்ப சுகம் அல்லது சுகம் என்றும் துக்கம் என்றும் அல்லது இன்பம் என்றும் துன்பம் என்று தான் பார்த்தது. அந்த இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் உயிர் என்பதும் மற்றைய 4 கூறுகளும் சேர்ந்து இயற்கையில் இருக்கக்கூடிய 4 பொருட்கள், இவை எல்லாமே பொருட்களாக அது காண்கிறது. அவை இணைந்த பிறகு அவை எப்படி இணைகிறது? எல்லா பொருட்களும் அணுக்களாக இருக்கின்றன, நுண்ணிய பொருட்களாக இருக்கின்றன. நிலம் நிறைய நிலமாகிய அணுக்களாலானது, நீர் நீராகிய அணுக்களாலானது, நெருப்பு நெருப்பாலாகிய அணுக்களாலானது, காற்று காற்றாலாகிய அணுக்களானது. உயிரை விட்டுவிடுங்கள், உயிர் இல்லை. அப்படி இன்பமும் அதே மாதிரியான அணுக்களானது, துன்பமும் அதே மாதிரியான அணுக்களானது. இந்த அணுக்களின் சேர்க்கை ஒரு மனித உயிரை தருகிறது, உலக உயிரை தருகிறது, பொருட்களை தருகிறது. முக்கியமாக மனிதனை மட்டும் அதை எடுத்துக்கொண்டு பேசுகிறது. அவ்வாறு ஒரு மனித உயிர் தோன்றி செயல்படுகிற பொழுது உயிர், மற்றவையெல்லாம் அணுக்கள், அணுக்களின் சேர்க்கையின் மூலம் ஏற்படுகிறது. அது மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகிய 4 மட்டும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்கிறது என்று சொல்கிறார். அது 1:3, 3/4:1/4 என்று சொல்வார். அல்லது முழு நின்றால் சொல்வதால் 4:3:2:1. எது 4, எது 3, எது 2, எது 1 என்பது வேறுபடலாம். ஆனால் எல்லா பொருட்களிலும் இந்த 4ம் அடங்கி இருக்கிறது என்ற அடிப்படையை வைத்துக் கொள்ளும். அதற்கு கூடுதலாக இருக்கக்கூடிய துன்பம், இன்பம் என்ற கூறுகளை தனியாக அது சேர்க்கையாக காண்கிறோம். பொருட்கூறுகள் வேறுபட்டிருப்பதால் தனியாக காண்கிறோம். இப்படி அவை இணைந்து இந்த உலகத்தில் இவை அமைந்திருக்கின்றன. சரி, இப்போ இன்னொரு விஷயத்தை கூட நாம் பார்த்துக் கொள்வோம். உயிர் நம்முடைய பார்க்கக்கூடிய எல்லா சமயங்களிலுமே ஒரு ஆன்மா என்கிற ஒரு கோட்பாட்டை பற்றி பேசுவோம், மறுபிறவி என்கிற ஒரு கோட்பாட்டை பற்றி பேசுவோம். இந்த கருத்தாக்க 2ஐயும் கூட இங்கே சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு. உயிரென்று இருக்கிறது. உயிர் போன பிறகு இந்த உயிர் மீண்டும் இந்த உலகத்தில் வரும் என்ற நம்பிக்கை. நம்ம சாவை நம்ம எப்போதுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
எனவே சாவுக்கு பின் ஒரு தொடர்ச்சியை நோக்கியத்தான் எல்லா சமயங்களும் சிந்தனையும் நடத்தி இருக்கிறது. அந்த வகையில இது அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று கருது. சரி, ஆன்மாவை எடுத்துக்கொண்டால் ஏன் பிறக்கிறதுங்கிற கேள்விக்கு அங்க பதில் சொல்வார். இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், அந்த நல்வினை தீவினை, நல்ல செயல் கெட்ட செயல், இவற்றின் காரணமாக உன்னுடைய ஆன்மா அதிலே பந்தப்பட்டு அதன் காரணமாக மறுபிறவிக்கு காரணமாகி அடுத்த பிறவியில் அந்த நல்வினை தீவினைக்கான பலன்களை அனுபவிப்பதற்காக மீண்டும் பிறக்கிறது என்ற கருத்து பெரும்பான்மையான சமயங்கள் கொள்கின்றன. அதிலிருந்து வேறுபட்டதாக ஆஜீவகம் என்ன சொல்கிறது என்றால், இல்லை, ஆன்மாவை அதை ஒப்புக்கொள்ளவில்லை. இந்திய தத்துவங்களிலேயே ஆன்மாவை ஒப்புக்கொள்ளாத தத்துவங்கள் என்று சொல்கிற பொழுது ஆசீவகம், பௌத்தம், லோகாயுதம், இந்த மூன்றும் ஆன்மாவை ஒப்புக்கொள்ளவில்லை. ஆன்மா ரொம்ப முக்கியமான விஷயம், மிக பிரச்சனைக்குரிய விஷயமும் அதுதான். ஒரே ஒரு ஆன்மாதான் இந்த உலகத்தில் இருக்கிறது என்று பேசுவது அத்வைதம். ஏராளமான ஆன்மாக்கள் இருக்கிறது என்று பேசுவது நிறைய சமயங்கள். இப்போ அனான்மவாதம், ஏகான்மவாதம், அனான்மவாதம் என்ற 3 விதமான கோட்பாடுகளிலே சமயங்களை அடுக்குகிற வழக்கம். இதிலே இது அனான்மவாதமாக இருக்கிறது. சரி, மனிதன் பிறக்கிறான், பிறந்த பிறகும் மறுபிறவியிலும் அவனுக்கு தொடர்ச்சி ஏற்படுகிறது, பிறவி உண்டு என்று அது பேசுகிறது. அந்த பிறவி என்று வருகிற பொழுது அதற்கு காரணம் என்ன என்ற கேள்வி கேட்டால் அப்படி ஒன்றும் காரணம் கிடையாது. பிறக்கிற ஒரு உயிர் பிறக்கின்ற பொழுதே அது 84 லட்சம் கல்பங்கள், ஒரு கல்பம் 16 லட்சம் வருடங்கள், 84 லட்சம் கல்பங்கள் திரும்ப திரும்ப பிறக்கும். பிறந்து முடிந்து அது அதிலிருந்து விடுபட்டு செல்லும், விடுதலை அடையும், மோட்சம் அடையும், வீடு பேர் அடையும். விடுதலை தான் வீடு பேறுபார். சரி, அவ்வளவும் பிறந்து தீர வேண்டும். இதுதான் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம். பிறப்பதற்கு என்ன காரணம் கேட்டா, காரணம் ஒன்றும் தேவை கிடையாது. பிறக்கும் அங்கே நிதி இருக்கிறது, விதி. எனவே விதி கோட்பாடு இப்போ இன்றைக்கும் கூட சாதாரண மக்களிடம் இருக்கின்ற மிக அழுத்தமான ஒரு நம்பிக்கையானது விதிதான். எனக்கு இதெல்லாம் ஏற்படுது, எல்லாம் விதி என்று சொல்லுவோம். அது ஏதோ ஒன்று என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே நிர்ணயித்து விட்டது, அந்த நிர்ணயித்து அதன்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற சாதாரண நாட்டார் நம்பிக்கை இங்கேயும் உண்டு. அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது என்ன சொல்வார்னா, காரணம் வேண்டா கடவுள் குழாம் என்று சொல்வார். காரணம் வேண்டா கடவுள் குழாம். கடவுள்னா கடவுள் நிற்கிறது. கடவுள் என்கிற வார்த்தை தமிழிலே இந்த வாழ்க்கையை கடந்த முனிவர்களை குறிக்கும். வாழும் வாழ்க்கையிலே துறவு வாழ்க்கையை மேற்கொள்பவர்களை கடவுளர் கொள்கை காட்டி என்று சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும். அதாவது படைத்தவன் என்ற பொருளிலே பிற்காலத்தில் தான் வருகிறது. படைப்புக்குரிய ஒன்றை கடவுள் என்று அழைக்கின்ற தன்மை இங்கே இல்லை. சரி, இனி அத்தனை பிறவிகளும் பிறக்கின்ற பொழுது அது நிறைய துன்பங்களை அனுபவிக்கும். அதை ஒன்றும் தடுக்க முடியாது. அது வாட்டுக்கு அது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட தன்மையிலே போய்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வாழ்க்கையை பற்றி விளக்குவதற்கு இன்னொரு விளக்கம் தேவைப்படுகிறது. அதற்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை நியதி கொள்கை என்று சொல்வார்கள். இதை ஊழ் என்கிற வகையில் பயன்படுத்தினாலும் கூட ஊழுக்கு வேறொரு பொருண்மையான, இங்கேயும் இந்த ஆசிரியர்களும் ஊழ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாலும் கூட அது ஊழ் என்பதை இன்னொரு விதத்திலே சமணம் போன்றவற்றுக்கு பொருந்துவதனால இன்னொரு வார்த்தையா இருக்கிற நியதியை நாம் எடுத்துக்கொள்வோம். நியதி கொள்கை, ஒரு நியதி இருக்கிறது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட நியதி இருக்கிறது, அதன்படி இந்த உலகம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று அதை பேசும். அந்த நியதி கொள்கையோடு சேர்ந்து இன்னொரு கொள்கை எடுத்துக்கொள்வோம். கால சுருக்கங்களை வேகமாக சொல்கிறேன். சுபாவ கொள்கைன்னு ஒன்று இருக்கிறது. இந்த ஏன் இப்படி இருக்கிறது, அது இயல்பு. மரம் ஏன் இப்படி இருக்கிறது, அது அதனுடைய இயல்பு. தண்ணீர் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது, அது அதனுடைய இயல்பு. நெருப்பேன் சூடாக இருக்கிறது, அது அதனுடைய இயல்பு என்று அந்த இயல்புகளை இங்கே வரையறுத்துக் கொண்டு அவர் செல்வார். நுணுக்கமாக கூட வரையறுப்பார். நீரும் நிலமும் அது கீழ் நோக்கியது,
அது சீர் என்று கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அதனுடைய குணத்தை சொல்லுவதோடு அதன் சீர் எப்படி செயல்படுகிற அந்த தன்மை, இயல்பை சொல்லுகிற தன்மை. நெருப்பு மேல் சீருடையது, மேல் நோக்கியது. காற்று அது கிடைமட்டமாக அசையக்கூடியது, எனவே விலங்குத்தன்மை உடையது, கிடைமட்டமான ஹரிசாண்டல் தன்மை உடையது என்ற தன்மையிலே அதை வரையறுப்பார். இந்த நேதி கொள்கையை அழைத்து சுபாவ கொள்கை என்ற ஒரு கருத்தை சொன்னோம். இந்த சுபாவப்படிதான் அதுக்கு அந்த சுபாவ செயல்பாட்டை பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமானால் சான்ஸ் எதேச்சை என்ற ஒரு கருத்தாக ஒண்ணு நடந்து போச்சது, ஒரு விபத்து எதேச்சை, அதுக்கு ஒரு காரணம் தேவையில்லை, நடந்து போச்சு. ஏன் நடந்தது என்ற காரண காரியங்களை பாராத, காரணம் வேண்டாத கடவுளர் கொள்கை என்ற வகையில ஆஜீவக சமயம் ஒரு அடிப்படை, அதாவது ஃபண்டமெண்டல் சொல்லுங்கள், அடித்தள சிந்தனைகளோடு கூடிய ஒரு சமயமாக நமக்கு காட்சி அளிக்கிறது. அதில் மிகவும் ஒரு நம்மை கவரக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் பொருட்களை அணுக்களாக பார்க்கின்ற ஒரு பார்வை. இந்த ஆஜீவக சமயத்தினுடைய தோற்றுவாய் உடையவர்களை மிக முக்கியமாக பர்கவி கோசலரை சொல்வார்கள். அவரோடு சேர்ந்து பூரண காசிபர் என்பவரையும் பகுத கச்சானர் என்ற ரெண்டையும் கொடுப்பார். இதில் மக்களி கோசலர் என்பவர் சமண சமயத்தினுடைய கடைசியோராக இருக்கக்கூடிய மகாவீர வர்த்தமானரோடு உடன் வாழ்ந்தவர் என்ற ஒரு கதையை பகவதி சூத்திரம் பேசும். அந்த மக்களி கோசலர் தான் நீதி கொள்கையை வலியுறுத்துகிறார்கள் என்று சொல்வார்கள். இப்போது நான் சொன்ன அணுக்கொள்கை என்ற கோட்பாடானது பகுத கச்சானர் என்பவரால் சொல்லப்படுகிறது. அது கொஞ்சம் பிற்காலத்தில் அட்டாமிக் பிலாசபி அல்லது அணுக்கொள்கை கோட்பாட்டுக்கு நெருங்கி வரக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த அணுவை பற்றி அவர்கள் கொடுத்திருக்கிற வரையறைகள், எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது, ஆனால் அந்த அணுக்கள் ஒன்றோடு சேர்ந்தும் பொழுது ஒரு அணு இதன் இன்னொரு அணுவினோட நுழையாது. அதே போல ஒரு அணு இருக்கின்ற அணுவை அழிக்க முடியாது, புதிதாக ஒரு அணு தோன்றுவதும் கிடையாது. இவை எண்ணிக்கையிலே சமமானது என்ற ஒன்றை நம்ம டால்டனுடைய அட்டாமிக் தியரி சொல்வது போல புதிதாக ஒன்று தோன்றுவதும் இல்லை, இருப்பது அழிவதும் இல்லை என்ற கொள்கை அடிப்படையை அணுக்கொள்கையை தங்களுடைய தத்துவார்த்தங்களை அவர்கள் அமைத்து விட்டிருக்கிறார். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அதை விட்டு விடுவோம். மகா நிமித்தம் போன்ற பல விஷயங்கள், அற்புதங்கள் பற்றியவை இதெல்லாம் சொல்கிறார்கள். வேறும் இன்னொன்று உண்டு, இந்த பிறக்கின்ற உயிர்கள் வாழும் காலத்திலே சிரமங்கள் இருக்கும், துன்பங்கள் இருக்கும், அனுபவிச்சுதான் தீரணும், வேற வழி கிடையாது, அனுபவிச்சு முடிஞ்சிடணும். அதிலிருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கிறதா? யாரையாவது வேண்டிக் கொண்டால் அதிலிருந்து குறையுமா? குறையாது. அது அப்படியே நீதிப்படி போய்கொண்டிருக்கும். யாவது மிக தெளிவாக சொல்வதனால் நம்முடைய பின்னால் வருகின்றவருக்கு நிறைய பிறப்புகள், ஒவ்வொரு நிறத்தின் அடிப்படையில் இந்த உயிரினங்களை பிறக்கின்ற உயிர்களை சொல்லுவார்கள். கரும்பிறப்பு, நீலப்பிறப்பு, செம்பிறப்பு, பசுப்பிறப்பு, வெண்பிறப்பு, கழிவன் சிறப்பு, இது ஒவ்வொன்றுடைய குணாம்சங்களின் அடிப்படையிலே பிறந்து வருகின்ற பொழுது அவை மேம்பட்டு வந்து இறுதி கழிவன் பிறப்பிலே வருகிற பொழுது விடுதலை அடையக்கூடிய ஒரு நிலை அடைந்துவிடும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அவ்வாறு விடுதலை அடைந்து போகிற காலகட்டங்களிலே, அதாவது மோட்சம் அடைதல் சொல்கிறோமே, அந்த மாதிரி விடுதலை அடைந்து போகக்கூடிய வீடு பேர் அடைகின்ற காலகட்டத்தில் உள்ள அந்த உயிர்கள், இன்னைக்கு ஆன்மா இல்லை, அந்த உயிர்கள் அந்த காலகட்டத்திலே 2 விதமான மோட்சங்களை பெற முடியும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைப்பார்கள். அவை செம்போத நெறின்னு சொல்வார்கள். இன்னொன்று அப்படி 2 விதிகளை பற்றி பேசுவார்கள். அதன் மூலமாக வாழும் காலத்திற்குள்ளே தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வகையிலே செம்போதக நெறியும் மண்டல நெறி என்ற 2 நிலைப்பாட்டை சொல்வார். இன்னொரு கருத்தை அது பிற்காலத்தில் சிக்கலாக கொண்டு வந்திருக்கலாம். எண்ணிக்கை மாறாது என்ற தன்மையினால உயிர்களின் எண்ணிக்கையும் மாறக்கூடாது. எனவே எல்லாமே வீடு பேர் அடைந்து விட்டால் இங்கே உயிர்களின் எண்ணிக்கை குறைந்து போகும். எனவே அவ்வாறு மோட்சம் அடைந்தவற்றில் சில மீண்டும் பிறக்கும் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு மண்டல மோட்சம், செம்போதக மோட்சம் என்ற 2ஆக பிரித்துக் கொள்கிறார்கள். அதிலே மண்டல மோட்சத்தை சொல்கின்ற போது சில தேவர்களை முன்னே கொண்டிருக்கிறார். பூரண பக்திரன், மணிபத்திரன் என்ற 2 தேவர்கள், இவர்கள் இறக்கப் போகின்ற பொழுது
இந்த கழிவெண் பரப்பினுடைய சிறந்த அந்த ஆன்மா, அந்த உயிர்கள் இறக்கின்ற பொழுது அதன் உடலை தடவி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அந்த உபசாரத்தை ஏற்றுக்கொண்டவை மீண்டும் பெறும். மீண்டும் ஒரு காலம் வாழ்ந்த பிறகு மீண்டும் உலகத்திற்கு திரும்பி வரக்கூடிய தகுதியுடையதாக. அதை ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்து விடக்கூடியவை தொடர்ந்து நிச்சயமாக நிரந்தரமான ஒரு மோட்ச நிலையை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தையும் முன்வைத்துக் கொள்கிறார். இதோடு சேர்ந்து நீங்கள் செல்லக்கூடிய அதிர்ஷ்டம் என்கிற இன்றைக்கு நாம் இன்றைய காலகட்டம் வரை நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையும் இதே ஆகியவர்களுக்குரியது ஒன்றாகவே இருக்கிறது. இந்த சுபாவ கொள்கையோடு சேர்ந்து அந்த சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதிர்ஷ்டத்திலே நல்ல அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம் என்ற மாதிரி ஏற்பட்ட தன்மைகளை கூட சேர்த்து இருப்பது. இந்த அளவிலே இந்த தத்துவார்த்தங்கள் மண்ணிலே நீண்ட நெடுங்காலமாக இங்கே இருந்திருக்கிறது. இதனுடைய தோற்றம் தமிழகத்தை பொறுத்தவரையிலே எந்த காலகட்டத்தில் வந்தது என்று சொல்கிற பொழுது ஒரு கதையை சொல்வது. இவை எல்லாமே வடநாட்டிலிருந்து தென்னாட்டுக்கு வந்தவை. ஒரு கிமு 4ஆம் நூற்றாண்டை ஒட்டி வடநாட்டிலே சந்திரகுப்த மௌரியன் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் அங்கு ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வருகிறது என்று கேள்விப்பட்டு அவன் சமணன் பத்ரபாகு முனிவர் என்ற சமணரோடும் 40,000 சமணர்களோடும் தென்னாடு நோக்கி அவன் வருகிறான். வந்து கர்நாடகத்தில் உள்ள சரவண பெல்கோலாவிலே தங்குகிறான். அவர்களோடு சேர்ந்து இந்த அதுக்கு அடுத்த காலகட்டத்திலே வந்து 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி அசோகனுடைய இதன் காரணமாக பௌத்தம் தென்னாட்டுக்கு வரும். கிமு 3ஆம் நூற்றாண்டை ஒட்டி. இது கிமு 4ஆம் நூற்றாண்டை சொல்லுவாங்க. அந்த கிமு 4ஆம் நூற்றாண்டு இவர்களோட சேர்ந்தே ஆஜீவர்களும் வந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்தை என்றால் ஆஜீவர்களுடைய கருத்துக்கள் பல கட்டங்களிலே ஆஜீவர்களும் சமணர்களும் ஒருவருக்கொருவர் இவரோ அவரா என்ற ஒரு மயக்கம் ஏற்படுகின்ற வகையில் தான் வாழ்க்கை உடையவராக இருக்கிறார்கள். ஏனென்றால் மர்க்கரி கோசலரும் வர்த்தமான மகாவீரரும் தொடர்ந்து முதலிலேயே சமணத்தில் இருந்தார்கள். ஒரு கருத்து வேறுபாடின் காரணமாக மக்களை பிரிந்து போவதாகத்தான் அங்கே கதை சொல்லப்படும். ஏனென்றால் குறிப்பிட்ட ஒரு அடிப்படையில் சொல்லுவது என்றால் பிறவியை விடுபட்டு போவதற்கான தன் முயற்சியை உயிர் எடுக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது என்று இவர்கள் சொல்வார்கள். முடியும், அந்த முயற்சி தான் மிக தேவை என்று சமணம் பேசும். அங்கே ஆன்மா என்ற ஒரு கோட்பாட்டை உள்ளே கொண்டு வருவார்கள். அந்த ஆன்மா தன் முயற்சியாலே வீடு பேரடையும் என்ற ஒரு முக்கிய வேறுபாட்டினை அங்கே முன்வைப்பார். இனி இந்த தத்துவார்த்தங்களினுடைய தொடர்ச்சியில நமக்கு சான்றாதாரங்கள் இருக்கிறதா என்றால் இவர்களிடையே இன்னும் சில நம்பிக்கைகள், வானியல் நம்பிக்கைகள் நிறைய இருக்கு. சங்க இலக்கியங்களே ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. சங்க பாடல்களிலே இவ்வளவு சமயத்தார்களும் நம்மோடு இருந்தும் கூட பௌத்த சமண ஆஜீவக கருத்தாக்கங்களுடைய பாடல்கள் நம்மால் இன்னும் இனங்காணப்பட முடியவில்லை. ஒருவேளை இந்த சங்க பாடல்கள் எல்லாம் கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளை ஒட்டி தொகுக்கப்பட்டதாக சொல்லுவார். தொகுத்து இது 10 பாட்டு, இது 8 தொகை, இது எண்ணிக்கை அடிப்படையிலையும் அளவின் அடிப்படையிலும் தொகுக்கிறார். இது கால அளவில் அடிப்படையில் பாடல்களினுடைய கருத்து அடிப்படையிலும் பாடல் வரி அடிப்படையிலும் தொகுக்கப்பட்டது. ஆஜீவக சமயத்தினுடைய விளக்கத்தை தருவதாகவே அமைந்திருக்கிறது என்று சொல்வார். யாதும் ஊரை நாம் இன்றைக்கு எடுக்கின்ற அதனுடைய கருத்தாக்கம் வேறு, அன்றைக்கு அந்த பாடலுக்கு இருந்த கருத்தாக்கம் வேறு, பொருள் வேறு. யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்றால் நிறைய பிறக்கிற பல ஊர்களில் போய் பிறக்கிற. எல்லா ஊரும் ஊர் தான். அந்த ஊர்களிலே புதிதாக உனக்கு உறவுகள் ஏற்படும். எனவே யாவரும் கேளீர் தான், சொந்தக்காரங்க தான். 2வது ஒரு கருத்து சொல்கிறார்கள், தீதும் நன்றும் பெருதர வாரா. நீ செய்யக்கூடிய தீமை, நீ செய்யக்கூடிய நன்மை போன்றவை நீயே செய்வதை தவிர பிறர்கள் ஒன்றையும் செய்யக்கூடிய ஒன்று அல்ல என்ற கருத்து. இது சமணத்திற்கும் பொருந்தும். நோதலும் தணிதலும் அவற்றோர். அதே மாதிரி நான் துன்பப்படுகிறேன் அல்லது அதை திருப்தி அடைந்து அமைதியாக இருக்கிறேன் என்றால் அதுவும் அதே மாதிரிதான். சாதலும் புதுவதென்று திரும்ப மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டு சாக வேண்டுங்கிறது நேதியாக இருக்கிறது. எனக்கு இருக்கிற 84 லட்சம் கல்ப பிறவிகள் ஒவ்வொரு உயிரும் பிறக்கின்ற பொழுதே உறுதி செய்யப்பட்ட கருவிலேயே முடிவு செய்யப்பட்டது. ஆகினால என்ன செய்கிறேன், வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமை. நான் வாழ்றது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் நினைக்கல. சாவதும் புதுவதுண்டு.
சாகிறதும் முக்கியம். இது ரெண்டுமே சமமான நிலையில் தான் எனக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடிப்படையான ஆசீவக சமய கோட்பாட்டை விளக்குகின்ற சில வரிகள் வருகிறது. மின்னலோடு வானம் தன் துளி குளிர்ச்சியான நீர்களை தலை ஆனாது கல் பொருது மலையிலிருந்து கற்களை உருட்டி கொண்டு இறங்கும் மல்லல் பேர் ஆற்று நீர்வழிப்படுவும் புனை போல. நீரிலே ஒரு காட்டாற்றிலே ஒரு மரத்துண்டை நீரானது இழுத்து கொண்டு வருகிறது. அந்த இழுத்து வரக்கூடியது தான் இச்சை போல இப்படி போகலாம் அப்படி போகலாம் என்று மரமானது எந்த வகையிலும் முடிவு செய்ய முடியாது. அந்த போக்கில் அது போய்கொண்டேதான் இருக்க வேண்டும். அந்த நீர் வழி படுவும் புனை போல உயிர்கள் முறை வழிபடுவோம். முறை என்பது நியதிக்கு ஒரு வார்த்தை, நல்ல அருமையான தமிழ் வார்த்தை. முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம். திறவோர் என்பது முனிவர்களை சொல்கிறார்கள் அல்லது கடவுளர்களை சொல்கிறார்கள். திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியில் பெரியோரை வேத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. நீ முட்டாளாக இருந்தாலும் சரி, பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேருக்குமே மோட்சம் உண்டு. அதுல வேறுபாடு கிடையாது. மேலே கீழேங்கிற தன்மையே கிடையாது. பெரிய சமத்துவத்தை ஆட்சியுகம் தன் தத்துவத்துக்குள்ளே கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். எனவே பெரியோரை வேத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று விளக்கம் சொல்லப்படுகிறது. இதே போல இன்னொரு பாடல் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது இதே மாதிரி நாம் தேடி பார்த்தால் இந்த தத்துவார்த்த கருத்தாக்கங்களுடைய பாடல்களை இனம் காணும் பொழுது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். அது ஒரு முயற்சியானது, ஆய்வாளர்கள் செய்ய வேண்டும். ஔவையாருடைய பாடலாக வரும். காடாகொன்றோ நாடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை. 4 வரி பாடல். இது ஔவையினுடைய பாடலாக இடம்பெறுகிறது. இந்த பாடல் காடாகொன்றோ நாடாகொன்றோ அவலாகொன்ற மேடா இருந்தானா, விசையாகொன்றோ மேடா இருந்தானா, பள்ளமா இருந்தானா, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்று வருகின்ற இந்த பாடலுடைய வரிகள் வார்த்தைக்கு வார்த்தை பௌத்த பிடகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்று மயிலை சீனிவர்கள் சான்றாக்கியிருக்கிறார். இது மிக வெளிப்படையாக புத்தரை பேசாதனாலேயோ அல்லது மக்களையே பேசாதனாலே என்னவோ இந்த நம்ம சங்க இலக்கிய தொகுப்புக்குள்ளே இடம்பெற்று விட்டதோ என்று நாம் கருதி கொள்ளலாம். இனி அந்த வகையில் நான் ஆஜீவகத்தை இங்கே முடித்துக் கொள்கிறேன். அடுத்த சமயத்தை நோக்கி நான் செல்லுவேன். நம்மை பொறுத்தவரையில ஆஜீவக சமயத்தினுடைய நூற்கள் அதிகமாக கிடைக்கப்படவில்லை. பிறவற்றினுடைய ரெஃபரன்ஸில் தான் அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. மிக அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியவை எல்லாம் பரபக்கமாக கிடைக்கின்றன. பட்டி மண்டபம் என்ற ஒரு கருத்தாக்கம் நம்மள இருந்திருக்கிறது ஒரு காலத்தில். சமய கணக்கர் உரைதரம் கேட்ட காதை என்ற வகையிலே மணிமேகலையிலே வரும். இனி அடுத்த சமயத்தை நோக்கி செல்கிறோம். இந்த பரபக்கம் சுபக்கம் என்கிற கருத்தாக்கத்தில் தான் நமக்கு நிறைய கருத்துக்கள் புதிதாக நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றன. நாம் மீட்டுருவாக்கம் செய்கிறோம். இந்த தத்துவங்கள் என்னவாக இருந்தன என்பதை பற்றி என்ற ஒரு கருத்தை இங்கு பதிவு செய்கிறேன். மிக விரிவாக பேச முடியவில்லை. அடுத்து நாம் செல்கின்ற தத்துவமானது ஆசீவகத்தை தவிர்த்து பௌத்தத்திற்கு சமணத்துக்கே போகலாமே. சமணம் காலத்தால் நாங்கள் தான் முந்தி வந்தோம் என்று சமணர் சொல்வார். ஏற்கனவே சொன்னபடி சரவணபெல்கோலாவிலே வந்து தங்கிய பத்ரபாகு என்ற சமண முனிவர் இருவருடைய கல்லறையும் அங்கேதான் இருக்கிறது என்று சொல்வார்கள். பின்னால் உள்ள கல்வெட்டு அதை விளக்குகிறது. அங்கே கிடைக்கின்ற ஒரு கல்வெட்டு காலத்தால் பிந்தி எழுதப்பட்ட கல்வெட்டு, அந்த காலத்தில் எழுதப்பட்டதல்ல. பத்ரபாகு முனிவரிலிருந்து அந்த பெருங்கூட்டத்திலே விசாக முனிவர் என்பவர் தனியாக பிரிந்து தமிழகத்தை நோக்கி வருகிறார். அவர்தான் தமிழகத்திற்குள்ளே சமண சமயத்தை பரப்பினார் என்று சொல்வார்கள். சமணம் என்ற வார்த்தையை நாம் தமிழகத்திலே பயன்படுத்துகிறோம். ஜைனம் என்பது ஆக பொதுவாக இந்தியா முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இன்னொரு வார்த்தையை தமிழகத்தில் பயன்படுத்துவது சமணத்திற்கு பதில் அமணன் என்று சொல்வார்கள். ஆறுகத சமயம் என்ற ஒரு கருத்தும் சொல்வதுண்டு. இந்த சொற்களிலே அதிகமாக பயன்பாட்டினுடைய
இந்தியா முழுவதும் சொல்லும் பொழுது ஜைனர்கள் என்று சொல்ல வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரையில சமணர் என்று சொன்னார். இந்த சமணர் என்ற சொல்ல ஆட்சியை பற்றி நாம் ஆராய வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன். ஏன்னா சிரமணர் என்ற சொல்லியிருந்தால் அது வந்தது என்றாலும் கூட எல்லா முனிவர்களையும் சிரமணர் என்று குறிக்கலாம் என்றாலும் கூட நாம் ஜெயின சமயத்தை சார்ந்தவர்களை மட்டும் சமணர் என்று சொல்லுகிறோம். போட்டோஸ்டாட் காப்பி எடுக்கும் போது செராக்ஸுங்கிற ஒரு கம்பெனி வந்தது. அது வெளியிட்ட இதில் போது நான் போட்டோஸ்டாட் எடுத்துக்கொண்டதுனால இப்போ போட்டோஸ்டாட்டுங்கிறதையே செராக்ஸுங்கிற வார்த்தையை இருப்பேன், கம்பெனி பேராலேயே வழங்குறது மாதிரி. சமணம் என்ற சொல் பொதுவான சொல்லாக ஜைன சமயத்தை குறிப்பதாக இருக்கிறது. அவர்களுடைய தத்துவார்த்தத்தை பற்றி சொல்கிறேன். தத்துவம் என்றதோடு சேர்த்து நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய வாழ்வியல் கோட்பாடுகளை பற்றி நான் பேசவில்லை. ஆசீவகம் இன்றைக்கு இந்த மண்ணிலே இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஒரு வகையிலே அதனுடைய சுவடுகள் இந்த மண்ணில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். கணியன் பூங்குன்றனார் அவர் பாடிய பாடல் என்று வருகின்ற பொழுது, கணியன் என்றால் ஜோதிடன். அவர்கள் வானியலை கவனம் உடையவர்களாக இருந்தார்கள். வானியல் கருத்தாக்கங்களை கொண்டுவதனால இவர்கள் அதை கணித்தார்கள். எனவே ஓரளவுக்கு இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஜோதிட கணிதங்கள் இவர்கள் மூலம் வந்திருக்க முடியும் என்று கருதுவதற்கு இருக்கிறது. அதுக்கு எதிரான தன்மையிலே சமயங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தின் ஒவ்வொன்று நியதிப்படி நடக்கிறது என்று சொல்கின்ற பொழுது, உலகம் நியதிப்படி நடப்பது சூரிய சந்திர இயக்கங்கள் அடிப்படையில் தான், நட்சத்திரங்கள் இயக்கங்கள் தான். எனவே அவர்களுடைய தத்துவத்திற்கு இணைந்த தன்மையிலே அவற்றை இனங்காண்கிறார்கள். அவற்றோடு தங்கள் வாழ்க்கையானது பொருந்தி இருக்கிறது என்று காண்கிறார்கள். எனவே ஜோதிடத்தை நம்புகிறார்கள். ஜோதிடத்தில் வானில் இருக்கின்ற பொருட்கள் என் வாழ்க்கையோடு தொடர்புடையது என்று அடுத்த கட்டத்தை நோக்கினார்கள். அந்த அளவுக்கு அதை இணைத்துக் கொண்ட பிறகு சமயங்களுக்கு சில நெருக்கடி ஏற்படுகிறது. இது வலுவாக சாதாரண மக்களிடத்திலும் பரவுகிற பொழுது சமயத்தில் உடையவர்களையும் கூட, கடவுளர்களை கூட, சனீஸ்வரனுடைய கண்பாட்டால் விஷ்ணுவுக்கு கூட கஷ்டம் என்ற மாதிரி கதைகள் நிறைய உருவாகும். எனவே இந்த சமயத்தார் அதை எதிர்கொள்கின்ற பொழுது இந்த கிரகம் இந்த இதெல்லாம் கோளன் செய்யும் நாளன் செய்யும் என்ற மாதிரியான பாடல்களை போடுகிறார்கள். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த கிழமையை சொல்லி பாம்பிரண்டும் அவை இந்த என்னுடைய இறைவனை கும்பிட்டால், இந்த என்னுடைய சிவனை கும்பிட்டால் அவை நல்ல நல்ல என்று பதிலி பேசுகிறது. இன்றைக்கு அதையும் உள்ளடக்கிக் கொள்கிறோம். கோவில் வளாகத்தினுள்ளேயே நவகிரக பூசைகள் வந்து விடுகிறது. என்னை கேட்டால் தமிழ்நாட்டிலே நவகிரக பூசையானது வடநாட்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் அது படையெடுப்புகள் தமிழகத்தில் ஏற்பட்ட பிறகுதான் ஏற்பட்டது. ஆனால் கீழுள்ள இந்த மண்ணுக்குள்ளே இங்க இருக்கக்கூடிய ஆகமங்களின் அடிப்படையிலே கோவிலின் உள்ளே நவ கிரகங்களுக்கு இடம் இல்லை. இன்றும் கூட அதன் புற வெளிப்பிரகாரத்திலே தான் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டங்கள் இது கிடையாது. இவை சமயங்களினுடைய இந்த இதை வைத்துக் கொள்ளலாம். ஓரளவுக்கு இந்த கணியன் என்ற வகையில கணிகை இன்றைக்கு செய்து கொண்ட சமூகத்தை பார்த்தால் வள்ளுவர்கள் அதை செய்கிறார்கள், வள்ளுவ சமூகம். எனவே வள்ளுவர்களுடைய சமூகமாக சமயமாக அவர்கள் இதை எடுத்து வந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அது இல்லாமல் போயிருக்கலாம். இன்றைக்கு எந்த ஆதாரங்களையும் காண முடியவில்லை. வேறு எந்த விதமான கடவுளர் கோட்பாடும் அதனுள்ளே இருப்பதாக என் கண்ணுக்கு படவில்லை என்ற அளவிலே நிறுத்திவிட்டு சமணருக்கு வருகின்றது. இங்கே இவருடைய சமயத்தை பொறுத்தவரையிலும் கடவுளுக்கு இடமில்லை. சமணர்களை பொறுத்தவரையிலும் இந்த உலகம் ஆதி முதல் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்றார். இதே மாதிரி பொருட்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, தோன்றுகின்றன, அழிகின்றன, தோன்றுகின்றன, அழிகின்றன என்ற வகையில இருந்து கொண்டிருக்கிறது என்ற கோட்பாட்டை அவர்கள் உள்ளெடுத்துக் கொள்கிறார்கள். ஆகினால அந்த உயிர்கள் இந்த உலகத்தில் வாழுங்காலத்திலிருந்து வீடு பேர் அடைய வேண்டும், விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துக்கு வருகிற பொழுது அந்த வீடு பேர் அடைதலை, இந்த வையத்து வாழ்வாங்கு வாழ்ந்து அதுக்கப்புறம் விடுபட்டு போகக்கூடிய அந்த காட்சியை நோக்கி நகர்கிற பொழுது, அந்த முயற்சியிலே நடக்கிற பொழுது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றி செய்ய வேண்டும் என்ற வகையிலே அந்த சமயம் தன்னுடைய கோட்பாடுகளை உருவாக்கி கொள்ளும். அவர்கள் 24 தீர்த்தங்கரர்களை சொல்வார்கள். கடவுள் கிடையாது, அவர்களும் மனிதர்கள் தான். இந்த உலகத்தில் பிறக்கின்ற மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்தால், எப்படி வாழும் அப்படி வாழ்ந்தால் அவன் தெய்வமாக மாறுவான். அவர்களை பொறுத்தவரை 4 வகையான பிறவிகளை பற்றி சொல்வார்கள். 4 வகை பிறவி என்று சொல்கிற பொழுது மனித பிறவி ஒரு பிறவி, அதுபோல தெய்வ பிறவி அதுவும் ஒரு பிறவிதான். இதே உயிர் தான். அது பிறகு மிருகங்களாகவும் பிறக்கும். அது மிக அதிகமான பாவங்களை செய்து விட்டால் நரகர் லோகத்தை சென்று நரகராகவும் பிறக்கும். பிறந்தவை அங்கேயே இருந்து விடாது,
தங்களுடைய பாவ புண்ணியங்களை அனுபவித்த பிறகு, வினைகளை, நல்வினை தீவினை ஆகியவற்றை அனுபவித்த பிறகு மீண்டும் அது இன்னொரு பிறவி எடுக்கும், ஒரு மேல் பிறவி எடுக்கும். மோசமான தீவினைகள் அதிகமாக இருந்தால் கீழ்பிறவி எடுக்கும் என்ற ஒரு கருத்தாக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே தன் முயற்சியாலே இவற்றிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு முயற்சியை அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்றார். அவர்களை பொறுத்தவரையில இங்கு நீங்கள் பார்க்கக்கூடியது இது ஸ்வஸ்திக் என்று சொல்வார். இந்த ஸ்வஸ்திக் அடையாளமானது சமணருடைய மிக முக்கியமான அடையாளம். இந்த 4 கைகள் இருக்கின்றன பாருங்கள். இதை நீங்க மனித பிறவி என்று வைத்துக் கொண்டால் இது தெய்வ பிறவி, இது நரகர் பிறவி. இந்த பக்கம் இருப்பது மிருக பிறவி. மிருகமாக இருக்கின்றவன் கூட அப்படி மீண்டும் மனிதனாக பிறக்கலாம். பாவம் நல்வினை தீவினைங்கிற கோட்பாட்டை இந்து சமயத்திற்கு கொடுத்தது சமணம்தான். மிக தெளிவான வரையறைகளோடு அதை கொண்டு சேர்த்தது. ஆன்மாவோடு அது இணைந்தது என்ற கருத்தையும் அதுதான் முன்வைக்கிறது. இப்படி பிறந்து எடுத்தாலும் கூட அவன் வீடு பேர் அடைய வேண்டிய முயற்சியை பொறுத்தவரை தெய்வமாக பிறந்தால் கூட மீண்டும் மனிதனாக பிறந்து நற்காட்சி, நல்லெண்ணம், நல்லொழுக்கம், நற்காட்சி, நல்வறிவு, நல்லொழுக்கம் என்ற 3 விதமான மும்மணிகளின் உதவியோடு உயிரானது வீடு பேர் அடைய வேண்டும் என்று இதற்கு விளக்கம் கொடுப்பார்கள். இந்த மும்மணிகளை கொண்டு அவர்கள் செயல்படுகிற தன்மைக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தீர்த்தங்கர்கள் சொல்வார்கள். வாழும் வாழ்க்கையிலே இல்லற வாழ்க்கை வாழ்பவர்களை அவர்கள் தன் வீட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள் வாழ்கிறார்கள் ஒரு அறத்தோடு, இல்லற வாழ்க்கைன்னு சொல்வார்கள். அவர்கள் சாவக நோன்பிகள் என்று அழைக்கப்படும். அந்த சாவக நோன்பிகள் இந்த உலகத்தை துறக்கின்றவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள். அவர்களுடைய மேல் நோக்கி செல்கிற படித்தரத்தை செல்கின்ற பொழுது முதலிலே சாதுகளுக்கு அடுத்தபடியாக நிலையை பற்றி தன்னை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள் உபாத்தியாயர்கள். உபாத்தியாயர்களுக்கு மேல ஆச்சாரியார்கள் என்ற கணவர்கள், அதற்கு மேலே சித்தருக்கு மேலே அருகர். சில சந்தர்ப்பங்களில் சித்தரை கூட மேலே வைத்துக் கொண்டு அருகரை 2வது வைக்கிறவர்கள். அருகர் என்று சொல்வது அருகரை உடையவர்கள் என்ற பொருளிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. புத்தர் என்ற வார்த்தை அதற்கு இணையான வார்த்தை தான். இவர்களுடைய இந்த சித்த அருகர்கள் என்பவர்களிலே ஒரு கூட்டத்தார் இங்கு வாழ்கின்ற மக்கள் அதே மாதிரியாக வீடு பேர் அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக அமைகிறார்கள். அந்த வகையில் வழிகாட்டிகளாக அமைந்த 24 தீர்த்தங்கர்களை அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். ஆதி பகவன் என்ற ரிஷபதேவர் 1, அப்படி தொடங்கி 2வது அஜீதநாதர் என்பவர், இப்படியே 24வது தீர்த்தங்கர் மகாவீர வர்த்தமானர் என்று முடிப்பார். மகாவீர வர்த்தமானருக்கு முன்னாலே இருந்த தீர்த்தங்கரர் அவர் பார்சுவநாதர் என்று சொல்லப்படுவார். அவருக்கு முன்னால் இருந்தவர் நேமிநாதர் என்று சொல்வார். அவருக்கு முன்னால் இருந்தவர்கள் நமிநாதர் என்று சொல்வார். இந்த பார்சுவநாதருக்கு ஒரு தனி வித்தியாசம். இவர்கள் எல்லோருமே இன்னொன்று எடுத்து சொல்லிக் கொள்வோம். இந்த சமண சமயத்தில் 2 விதமான வழிமுறை, 2 அல்ல 3 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று திகம்பரம் என்ற பிரிவு, திகம்பர சமணர். 2 ஸ்வேதாம்பரர்கள். 3வது தானகவாசிகள் என்று. திகம்பரர்கள் என்று சொல்வது திக்கை அம்பரமாக உடுத்தவர்கள். அம்பரம் என்றால் ஆடை, திசையை ஆடமாக இருந்தால் நிர்வாணமாக இருப்பவர்கள். ஸ்வேதேம்பரர் என்றால் ஸ்வேதா என்றால் வெள்ளை, வெள்ளை ஆடை அணிந்தவர்கள். இந்த 2 ஆடை வேறுபாடு அல்லாமல் அவர்கள் இந்த உருவங்களை வழிபடாமல் அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வேதங்களை மட்டுமே வைத்து வழிபடக்கூடிய 3வது பிரிவு, மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடியவர்கள் ஸ்தானகவாசிகள் என்று சொல்வார்கள். இதிலே தென்னாட்டிலே திகம்பர்கள் இருக்கிறார்கள், வடநாட்டில் மிக மிக குறை. பெரும்பாலும் வடநாட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே ஸ்வேதாம்பர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நம்ம தமிழகத்திலே வெள்ளை ஆடை அணிந்த ஸ்வேதாம்பர ஜெயினர்கள் தான் இங்கெல்லாம் பரவி இருக்கிறார்கள். திகம்பரர்கள் பிரிவு தான் தென்னாட்டில் அதிகமாக இருக்கிறது. அதிலும் தமிழகத்திலே தமிழ் சமணர்களாக ஏறத்தாழ ஒரு 15 லட்சத்திற்கு மேலே இருக்கலாம். அதுக்கு அடுத்து கர்நாடகத்தில் இருந்தால் ஒரு 1 லட்சத்தை நிட்டு வரக்கூடிய அளவுக்கு திகம்பரர்கள் இருக்கிறாங்க. ஆந்திராவில் ரொம்ப குறைவு, கேரளாவிலும் ரொம்ப குறைவு. தென்னகத்தில் தான் திகம்பரர்கள் அதிகமாக இருக்கிறான்னு சொல்ல வேண்டும்.
தமிழ்ச்சமணர்களாக இங்க வந்து சேர்ந்தவர்களால் தமிழுக்கு அதிகமான பயன் ஏற்படும். அவர்கள் தொல்காப்பியரை கூட தங்களுடைய ஆளாகத்தான் சொல்வார்கள். தமிழை போற்றினார்கள், தமிழ் இலக்கியங்களை உருவாக்கினார்கள். சங்க இலக்கியங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுங்காப்பியங்கள், இவற்றை எடுத்துக்கொள்கின்ற பொழுது ஐம்பெருங்காப்பியங்களிலே குண்டலகேசியையும் மணிமேகலையும் தவிர்த்த மீதி மூன்று, சீவக சிந்தாமணி, வளையாபதி, சிலப்பதிகாரம் ஆகிய மூன்றும் சமண காப்பியங்கள். 5 சிறுகாப்பியங்களும் சமண காப்பியங்கள். அந்த பெருமளவான இலக்கியங்களை உருவாக்கக்கூடியவர்களாக, அறிவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நல்ல தமிழில் எழுதியவர்கள். தமிழகத்தில் இருக்கிற இலக்கணங்களை பொறுத்தவரையிலும் கூட வீர சோழியம் என்ற ஒன்று பௌத்தரால் உருவாக்கப்பட்டது. மீதி எல்லா இலக்கண நூல்களும் இந்த சமணரால் உருவாக்கப்பட்டவை. கணக்கதிகாரம் போன்ற நிறைய அறிவியல் கோட்பாடுகளையும் நூல்களையும் உருவாக்கியுள்ளார்கள். எனவே தமிழாக சிந்தித்தவர்கள், நீங்க மதம் என்ற ஒரு வார்த்தை வந்த உடனேயே இந்து மதம் அல்லாத பிற மதத்தவர்கள் எல்லாம் தமிழர்களே இல்லை என்ற ஒரு சிந்திக்கிற ஒரு சிந்தனை, ஏதோ அந்நியர் போல, ஆங்கிலேயர்கள் போல எண்ணுகிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. இல்லை, நம்மோடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சமணர்களை பொறுத்தவர்களை தங்களை இனங்காட்டாமலேயே வாழக்கூடிய தன்மை அவரிடம் நிறைய இருக்கு. அவரிடம் மிக முக்கியமான 2 கருத்தாக்கங்கள் உண்டு. அதை சொல்லும்போது அது தெளிவாக வரும். அந்த சமணர்களுடைய வாழ்க்கையில நிறைய பேர் சமணம் இருக்கிறாங்களா என்று மாதிரி கேட்பாங்க. அவர்கிட்ட நான் கேட்ட ஒரு கேள்வி, வர்த்தமான பதிப்புன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, வர்த்தமானங்கிற பேர் என்ன? மகாவீர வர்த்தமானர் பெயரில் அமைந்த ஒரு பதிப்பகம் என்று சொல்றேன். அவர் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஆலயங்கள் இருக்கின்றன, ஜினாலயம் என்று சொல்வார்கள். அந்த ஜினாலயங்களிலே இந்த தீர்த்தங்கர்களையும் வழிபடலாம். அந்த தீர்த்தங்கர்களுக்கு வேறுபடுத்தி பார்க்க சொன்னேன்ல, பார்சுவநாதரை பொறுத்தவரையில் வேறுபடுத்து இந்த நிர்வாணமாக இருக்கக்கூடியவர்கள், பார்சுவநாதனுடைய தலைக்கு மேல பாம்பு குடை இருக்கும். ஒவ்வொரு தீர்த்தங்கருக்கும் ஒரு யக்ஷனும் ஒரு யக்ஷியும், யக்ஷன்னா யசகி, யக்ஷனும் யக்ஷியும் சாசன தேவதைகள் அல்லது துணையாக நிற்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குறார். அந்த வகையில பார்சுவநாதருடைய யக்ஷன் தர்ணேந்திரன் என்கிற நாகராஜன், யக்ஷி பத்மாவதி என்கிற நாகராணி. அதற்கு முந்தைய நேமிநாதருக்கு அம்பிகா யக்ஷி, சார்வண தேவனுடைய தேவன். இன்னொன்று நம்மில வழிபாட்டிலே, பெண் தெய்வ வழிபாட்டிலே பத்மாவதி வழிபாடு, அம்பிகா யக்ஷி வழிபாடு, இன்னொன்று ஜுவாலா மாலினி சந்திரபிரபாவனுடைய யக்ஷி. இந்த 3 வழிபாடும் தமிழகத்தில் மிக அதிகமாக பிரபல்யமாக இருக்கிறது. தெரியாமலேயே நான் கும்பிட்டு சொல்லுவேன், அந்த மாதிரி நிறைய இருக்கிறது. இன்னொன்று இந்த உருவங்களின் தோற்றத்தின் அடிப்படையிலே நிர்வாணமாகத்தான் காட்சியளிப்போம். இருந்து இருக்கின்ற நிலையிலே அவர்கள் தியானம் செய்கிற தன்மை அவர்களுக்கு உண்டு. அந்த உருவங்களின் தலைக்கு மேலே 3 குடைகள் இருக்கும். முக்குடை தான் இந்த சமணனுடைய மிக முக்கியமான வேறுபாடு. புத்தரை வேறுபடுத்த வேண்டுமானால் தலைக்கு மேலே ஒரு குடுமி போல மேலே புத்திஷா என்ற ஒரு சுடர் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அவருக்கு ஆடை உண்டு, குறுக்காக தோளின் மேலே ஆடை செல்லும். ஆனால் இவர்களுக்கு ஆடை இருக்காது. இந்த 2 பேருக்கும் ஒற்றுமையான ஒரு விஷயம் உண்டு. பழமையான காலகட்டத்தில் சிற்பங்கள் அமைக்கின்ற பொழுது நெஞ்சின் மீது ஸ்ரீவத்சம் என்ற ஒரு அமைப்பு. ஸ்ரீவத்சத்தை இப்போது லட்சுமி என்ற மாதிரி சொல்கிறார்கள். புத்தர்களையும் காணலாம், இந்த தீர்த்தங்கர்களையும் காணலாம். அடுத்து விஷ்ணுவிலையும் இந்த இருக்கு. அதை லட்சுமின்னு சொல்ல திரு என்று சொல்வார்கள். திருவாழ்மார்பன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த வடிவம், அதோட லட்சணை சொஸ்தி என்கிற அடையாளத்தை போலவே முன்னொரு காலத்தில் ஒரு மங்கள அடையாளமாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இதுவும் ஆய்வுக்குரியது. இந்த வழிபாட்டை மிக தெளிவாக அவர்கள் பின்பற்றுகிறார்கள். பஞ்ச பரமேட்டி, அதாவது இதை நான் குறிப்பிட்ட இந்த 5 சித்தர், அருகர், உபாத்தியாயர், ஆச்சாரியார், சாதுக்கள், இந்த 5 வணங்கக்கூடிய வழிபாட்டு முறைமை இருக்கிறது. அது தினந்தோறும் அதை அவர்கள் ஓம் நமோ என்று தொடங்கி வரக்கூடிய மந்திரத்தை உச்சரிப்பவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்றை முடிக்க மிக வேகமாக செல்கிறேன். இந்த அவர்களிலே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கால நெருக்கமானது என்னை மிக அதிகமாக எச்சரிக்கும். என்றால் அடுத்த பௌத்த மதத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. தெளிந்த நிலையில இந்த இவர்களுக்குள்ள இன்னும் ஒரு 3 பிரிவு சொல்ல வேண்டியிருக்கிறது.
அந்த மக்களிடையே நந்தி கணம், தேவகணம், சிம்மகணம், வீரகணம் என்ற 4 பிரிவு இருக்கிறது. தமிழ்நாட்டில் நிறைய இந்த நந்தி கணத்தில் நிறைய இருக்காங்க. தேவர் திருத்தக்க தேவர், நந்தி கணத்தில் அச்சநந்தி, இந்த மாதிரி பெயர்கள். நிறைய குகைகளில் உள்ள பிராமி கல்வெட்டுகளிலே இடம்பெறக்கூடியவர்களாக இந்த சமணர்கள் இருக்கிறார். அவர்களுக்காகவே அரசன் உட்பட அரியன் தொடங்கி நெடுஞ்செழியன் தொடங்கி அல்லது சேரர்கள் எல்லாம் இவர்களுக்கு அந்த குகை அமைப்புகள் இருக்கைகளை கொடுத்ததுக்கான கல்வெட்டுகள் அந்த பிராமி கல்வெட்டுகளிலே நமக்கு வெளிப்பட தெரியும். இந்த அளவிலே அவர்கள் பின்பற்றக்கூடிய அறங்களை 2 சொல்லிவிட்டு நான் அடுத்த பௌத்தத்துக்கு போயிருந்தேன். வாழ்க்கையை பொறுத்தவரையில அவர்கள் அகிம்சை என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார். பிற உயிரினங்களுக்கு துன்பம் செய்யாமை. இந்த பிற உயிரின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் தாவரங்களையும் உயிர்களாக கருதக்கூடிய கோட்பாட்டை உள்ளடக்கியிருக்கிறார். முனிவர்களாக ஆகிவிட்டால் அவர்கள் போகிற தூரங்களிலெல்லாம் தங்களுடைய மயில்பீலி வைத்து அப்படியே துடைத்துக் கொண்டு எறும்புகள் கூட தங்கள் காலில் பட்டு இறந்து விடக்கூடாது என்று கவனமாக இருப்பார்கள். வீட்டிலும் அதே மாதிரியான கவனம். இரவிலே உண்ண மாட்டார்கள். ஒருவேளை பூச்சிகளோடு சேர்ந்து உண்ணவிடக்கூடாது என்பதற்காக உண்ண மாட்டார்கள். மிக பழைந்த 6 மணி நேரத்திற்கு மேல உணவு இருந்து விட்டால் அந்த உணவை சாப்பிடவும் மாட்டார்கள். அதில் உயிரினங்கள் துவங்கி இருக்கும், எனவே சாப்பிட மாட்டேன்னு சொல்வார்கள். விதைகள், இலைகள், இப்ப கீரை போன்றவற்றையோ பூமிக்கு அடியில் இருக்கிற விலங்கு வகைகளையோ எப்படி தீங்கு செய்யக்கூடிய மீண்டும் தாவரம் வளர முடியாத தன்மையுடைய எவற்றையுமே உண்ணுகிற வழக்கம் அவரிடம் இல்லை. இப்படி அவர்கள் மர உணவைத்தான் உண்பதாலும் கூட, வெஜிடபிள்ஸ் ஆக உண்டாலும் கூட அதுலேயும் அதிகமான கட்டுப்பாடோடு தேர்ந்தெடுத்தவற்றையே உண்பதனால அவர்களுடைய சமய உணவை ஆறுகத உணவு என்று சொல்வார்கள். இந்த ஆறுகத உணவை பகற்பொழுதிலேயே முடித்து விடுவார்கள். முனிவர்களோ இருந்து உண்ண மாட்டார்கள், நின்று கொண்டுதான் உண்பார்கள். எப்போது அதுவும் தன் கைகளிலே வாங்கி தட்டம் போன்றவற்றை பயன்படுத்துவதில்லை, ஏனங்களை பயன்படுத்துவதில்லை. கையை அப்படி வளைத்து வைத்துக் கொண்டு அதிலே ஏறி சாப்பிடுவார்கள். எப்போது விரல் பிரிந்து விட்டதோ சாப்பாட்டை நிறுத்தி விடுவார்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவார்கள். ஒரு வாரம் முழுவதும் சாப்பிடாதவர்கள், 2 வாரம் சாப்பிடாதவர்கள், 1 மாதம் சாப்பிடாதவர்கள் என்று பட்டினிப்படாதவர்கள் கூட அவர்கள் நிறைய உண்டு. உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்ற வகையில் இப்படிப்பட்ட ரொம்ப அதிகமான அளவிற்கு எப்படி நம்முடைய ஆஜீவர்களும் இதே போல வாழ்க்கையை துரத்தல் இந்த தன்மையிலே தாழியில் கிடப்புன்னு சொல்லுவாங்க. தாழியை கவித்து அதனுள்ளே இருந்து கண்ணை மூடிக்கொண்டு அதிகமான தியானம் செய்து அதிகமாக பட்டினி கிடந்து தண்ணீரே உண்ணாத நிறைய விரதங்கள் ஏற்பவர்களாக அவர்களும் இருக்கிறார்கள். வாழ்வை சீக்கிரம் முடித்து இந்த அத்தனையும் முடித்துக்கொண்டு வெளியே வந்துவிடும் என்ற தன்மையில அவர்களும் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே வாழும் வாழ்க்கையை வாழாத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய துறவோர்களாக அவர்கள் இருப்பது போலவே இவர்களும் இருக்கிறார்கள். நிறைய விரதங்களை எடுக்கிறார்கள். இவர்களிலே 8ஆம் நூற்றாண்டிலே நமக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பக்தி இயக்கத்தின் காரணமாக சமண பௌத்தத்திற்கு எதிராக, அப்போது சமணமும் பௌத்தமும் ஆதிக்க சமயங்களாக, இன்றைக்கு ஆதிக்க சமயமாக இருந்து வந்திருக்கிறது. அன்று ஆதிக்க சமயமாக பௌத்த சமணங்கள் அரசரின் சமயமாக இருந்தால் ஏற்பட்ட துன்பத்திற்கு எதிராக ஏற்பட்ட ஒரு எழுச்சி வைஷ்ணவத்திற்கும் சைவத்திற்கும் ஏற்படுகிறது. அவர்கள் வைதிக சமயத்தோடு கூட்டு சேர்ந்து நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சி தான் 7-8ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பக்தி இயக்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பக்தி இயக்க காலகட்டத்திலே சமணர்கள் நிறைய பேர் மதம் மாறுகிறார்கள். பெரும்பாலும் சைவத்துக்கு வருகிறார்கள். அப்படி சைவத்திற்கு வந்தவர்கள் கொண்டு வந்த ஒரு பழக்கம்தான் இந்த புலால் உண்ணாத பழக்கத்தை இங்கே கொண்டு வந்தார்கள் என்று ஒரு கருத்து சொல்வது உண்டு. அது கூட எனக்கு ஒரு உண்மை எப்படி தோன்றுகிறது என்றால், இந்த சாப்பாடுல சைவ சாப்பாடு அப்படிம்பாங்க. மதத்தின் பேராப்பில் உணவுக்கு எப்படி பேர் வந்தது? எங்க போய் கிழக்கு இங்கே சொன்னா மரக்கறி உணவுன்னு சொல்லலாம், பச்சைக்கறி கேரளாவில் சொல்லணும். இங்கே மரக்கறி உணவுன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்றோம்னா சைவ உணவு அப்படிங்கிறோம். ஒருவேளை இந்த சமணர்கள் வித்தியாசமான ஆறுகத உணவை சாப்பிடுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சைவர்களாக மாறிய பிறகும் அதே சமய பேரோடு அழைக்கின்ற தன்மையிலே சைவ உணவு என்று மாற்றி சொன்னார்கள் என்னமோ தெரியவில்லை, சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன். இவை தவிர இந்து கலாச்சாரத்திற்கு இடையே நிறைய உள்வாங்கி கொண்டிருக்கின்ற கருத்தாக்கங்கள் சைவர்களிடம் சமணர்களிடம் நிறையவே இருக்கிறது. 64 என்ற ஒரு கணக்கத்தில் வரக்கூடிய தன்மைகள் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். சமணத்தை பொறுத்தவரை நிறைய பேர் வாழும் சமயமாக இருக்கிற காரணத்தினால
நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. வாழும் முறைமைகளை தனியான ஒரு மணி நேரம் முழுவதும் பேசுவதற்கு என்ற விஷயம் இருக்கு. எனவே நான் நேரத்தை காலம் கருதி அந்த சமணத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். அவை பின்பற்றப்பட வேண்டிய வகைகளை மிக அவருடைய அது சொல்லுவாங்க. இவர்கள் அநேகாந்தவாதம்னு சொல்வார்கள். அநேக அந்தம் என்றால் பல முடிவுகள். பிற தத்துவங்களிலேயும் ஏற்கத்தக்க அது அப்படியும் இருக்கலாமே, இப்படி இருக்கலாம், பலவிதமான அந்தங்களில் கோணங்களிலே கருத்துக்களை பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு தன்மை சமயத்தினுடைய சையதுவாதம் என்ற வகையிலே, அநேகாந்தவாதம் என்ற தன்மையிலே பின்பற்றுவதனால இந்த அகிம்சை என்ற கோட்பாட்டு அதிகம் சண்டை போடாத ஒரு தன்மையிலே தங்களுடைய தத்துவ உறவுகளை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பது கூட நாம் இங்கிருந்து பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரிகிறது. அடுத்து பௌத்த மதத்துக்கு போவோம். பௌத்த சமயமானது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பல விஷயங்களை அதோடு விட்டுவிடலாம் நினைக்கிறேன். இங்கே 2 விதமான பௌத்தத்திற்கு நான் பேச வேண்டும். ஏனென்றால் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது இந்த மண்ணிலிருந்து விடுபட்டு போன ஒரு சமயமாகத்தான் பௌத்தத்தை கருத வேண்டியிருக்கிறது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் வைதிக சமயத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு கொண்ட முக்கியமான சமயம், எல்லாரும் சொல்லக்கூடியது வேள்விகளுக்கு எதிராக, உயிர்ப்பலிகளுக்கு எதிராக சமண பௌத்தங்கள் போரிட்டது என்ற ஒன்றை மட்டும் வைத்து குறிப்பிடுகிறார்கள். இல்லை, வாழும் முறையில் தத்துவார்த்த அடிப்படையிலேயும் கூட அதை கொண்டவர்களாகவே அவர்கள் வாழ்கிறார்கள். மட்டுமல்ல, இந்த சமயங்கள் அரசர்களுடைய சமயம், சத்திரிய பிராமணர்களுடைய, சத்திரியர்களுடைய மதங்களாக இருந்தன. இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். கிபி காலம் வரை சத்திரியர்கள் தலைமை தாங்கிய மதங்கள் தான் அதிகமாக கோலோச்சியதாக தெரிகிறது. அதற்கு பிறகுதான் இந்த காலகட்டத்திலே நிலைமை மாறுகிறது. நம்முடைய பல்லவர் காலம் தொடங்கி சார்பு நிலை மாறக்கூடிய, சமூக நிலையிலே சார்பு நிலை மாறக்கூடிய தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. புத்தரை பொறுத்தவரையிலையும் கூட பல விஷயங்களை நாம் பொதுவாக சொல்லக்கூடிய பொழுது அவர் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய துன்பங்களை கண்டு என்ற ஒரு பொதுவான கோப்பை சொல்கிறோம். பரதுக்க துக்கி என்று அவருக்கு ஒரு பேர் சொல்வார். பிறருடைய துக்கத்தை கண்டு வருத்தப்பட்டவர். ஆனால் இன்னும் நான் இன்றைய காலகட்டத்தில் இன்னொரு சூழலில் இருந்து அதை நாம் ஆராய வேண்டியிருக்கிறது. சமூகங்களை பொறுத்தவரையில தொல்குடிகளாக இருந்தவை பேரரசுகளின் உருவாக்க காலகட்டத்தில் ஏற்பட்ட துன்பங்களைத்தான் அவர் கண்டார் என்று சொல்ல வேண்டும். ஒரு தொல்குடி மரபில் வந்த அரசன் தான் புத்தன், அவர்தான் மகாவீர வர்த்தமானர். இவர்கள் இந்த நெருக்கடிகளைத்தான் உலகத்தின் மிகப்பெரும் துன்பமாக காண்கிறார்கள். பேரரசுகளின் உருவாக்கத்தில் வரக்கூடிய உறவுகளின் இடையே ஏற்படக்கூடிய இரக்கமற்ற தன்மைகளுக்கு எதிரான உணர்வுகளோடு அதிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று பார்க்கிறார்கள். விடுபடுதலை எப்படி என்று பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருக்கின்ற மாற்றத்திலிருந்து பழைய நிலைக்கு ஓடக்கூடிய ஒரு தன்மை, தங்களுக்கென்ற ஒரு தனியாக உலகத்திலிருந்தே தன்னை விடுபடுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையில புத்தர் ஒரு சங்கத்தை நிறுவுகிறார். அவர்களும் நிறுவுகிறார்கள், இவர்களும் சங்கத்தை நிறுவுகிறார்கள். அந்த சங்கத்திற்கு சில ஒழுக்கங்களை பின்பற்றி கொண்டு அதனுள்ளே வாழ்ந்து கொண்டு எங்கள் அளவிலே எங்களை பாதிக்காத விதத்திலே நாங்கள் பழைய தொல்குடி மரபு வாழ்க்கையை வாழ்வோம், எங்களுக்குள் வேறுபாடற்ற வாழ்க்கையை வாழ்வோம் என்ற தன்மையில் துவங்கினார்களா என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனாலும் கூட அது ஆரம்ப காலகட்டத்தில் புத்தரை அவருடைய கோட்பாடுகளின் அடிப்படையிலே சங்கம் என்ற தன்மையிலே வேறுபாடற்ற ஒரு சமூக அமைப்பை வைத்துக்கொண்டு புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி என்ற வகையிலே வாழ்ந்து வந்த கூட்டம் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வரலாறு உருவாகிறது. அதை பற்றிய புதிய புதிய கருத்தாக்கங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தொகுக்கப்படுகின்றன. அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலே அதிலே பல வேறுபாடுகள், 18 பிரிவுகள் இங்கே தேராவாதம் என்று முதலில் சொல்வார்கள். முதலிலே அவருடைய சீரடிகளை, ஸ்ரீபாதங்களை வணங்கக்கூடியதாக தொடங்கியது. பிறகு சக்கரம், தர்ம சக்கரத்தை வழிபடக்கூடிய தன்மையாக மாறியது. குரு வழிபாடு மிக பின்னால் வருகிறது. கிமு 600 ஒட்டிய பிறந்த புத்தருக்கு கிமு 1 அல்லது 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த காலகட்டத்தில் தான் உருவமே தோன்றுகிறது, சிற்பங்கள் தோன்றுகின்றன. ஒரு கிரேக்க மன்னன் அரசாளுகிறான். யமுனை நதியிலிருந்து ஏகதேசம் இங்க இருக்கக்கூடிய பாரசீக பகுதி வரை வாழ்ந்தவனாக இருக்கிறான். அவன் ஒரு பௌத்தத்திற்குள்ளே வருகிறான், பௌத்த சமயத்தை பின்பற்றுகிறான். அவனுடைய முயற்சியில தான் முதல் புத்தருக்கான வடிவமே உருவாகிறது. காந்தாரத்திலே முதலாக உருவாக்கப்படுகிறது. கிரேக்க, இந்திய,
சிற்பக்கலையினுடைய முதல் உருவாக்கமாக அது அமைகிறது. பிறகு மதுராக் சிற்பக்கலையினுடைய உருவாக்கம் ஏற்படுகிறது. அவர்கள் அதுக்கு பிறகு அசோகர் பின்பற்றி வருகின்ற பொழுது அந்த ஸ்தூபங்களை உருவாக்குதல், தர்ம சக்கரம் என்று பௌத்தத்திலே 16 தர்மங்களை வைத்து உருவாக்குகின்ற சக்கரத்தை உருவாக்கு, ஆழி அல்லது சக்கரம். சக்கரவர்த்தி சக்கரத்தை சுழற்சி செய்யக்கூடியதுங்கிறது அரசோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. அதோடு இணைத்து இங்கேயும் ஒரு சக்கரம் உருவாக்கப்படுகிறது. கைகளை இந்த மாதிரியாக வைக்கின்ற பொழுது சக்கரம், தர்ம சக்கரம் என்று சொல்வார்கள். சில முத்திரைகள். இது வழிபடு தன்மையில் மாறுகின்ற பொழுது மகா சங்கிகள் உருவாகிறார்கள். மகா சங்கிலிருந்து வளர்ச்சிகள் பெறுகின்ற பொழுது ஒரு கட்டளை ஒரு பின்னால் வரக்கூடிய கால நாகார்ஜுன காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் நிறைய மாற்றம். எதை அடிப்படையை வைத்துக் கொண்டிருந்தோம் அது மாறி இவர் வழிபடு தெய்வமாக மாறக்கூடிய நிலைமை. அதீத மனிதராக காணப்பட்ட சூப்பர்மேன் என்ற வகையில் கண்டவர் பிறகு கடவுளாகவே வழிபடக்கூடிய தன்மையை நோக்கி பௌத்தம் செல்கிறது. அது தன்னுடைய உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுது யோகசார பௌத்தம் என்று யோகத்தை உள்ளெடுத்துக் கொள்கிறது. நாலந்தாவில் அதுதான் மிக முக்கியமாக நடைபெறுகிறது. யோகசார பௌத்தத்தோடு சேர்ந்து அது தாந்திரிக கல்ட்டை தன்னுள்ளே உள்வாங்கிக் கொள்கிறது. தாந்திரிக கல்ட்டி உள்ள வருகிறதோடு பெண் தெய்வ வழிபாடு தாராதேவி உள்ளே வருகிறாள். அதை ஒட்டிய வஜ்ராயனம், அப்புறம் மந்திராயனம் என்ற கருத்தாக்கங்கள் உருவாகின்றன. மந்திரங்கள் உருவாகின்றன. ஓம் நமோ என்று தொடங்கியுள்ள மந்திரங்கள் நிறைய உருவாகின்றன. அந்த மந்திராயனங்களோடு உட்பட்டு ஒரு வஜ்ராயங்கள் வந்த பிறகு தத்துவமே அடிப்படையாக மாறி தியான புத்தர் என்று இந்த புத்தரை விட்டுவிட்டு ஒரு 5 தியான புத்தர்கள் வானிலே இருக்கிறார்கள். அவள்தான் வழிபாடுக்குரியவர்களாக என்றும், இவர்களெல்லாம் மனுஷிய புத்தர்கள் என்று ஒரு 7 மனுஷிய புத்தர்களை இனங்காணுகிறார்கள். 7வது மனுஷிய புத்தன் தான் கௌதமர் என்று சொல்கிறார்கள். அவர்கள் பல பிறவிகள் எடுத்து தங்களை திரும்பி செழுமைப்படுத்திய புத்தர் ஜாதக கதைகள். ஒரு புத்த நிலையை அடைவதே பல தலைமையில் கடைசி புத்தர் வருவதற்கு முன்னால் வாழக்கூடிய ஒரு இடையில ஒரு உலகம் துடிதலோகம் இருக்கிறது என்ற ஒரு கருத்தாக்கம். காலங்காலமாக தன்னை வளர்த்து எடுத்துக்கொண்டு மனிதன் மேம்படுத்திக் கொண்டு செம்மைப்படுத்தி கொண்டு வரக்கூடியவர்களை போதிசத்துவர் என்று அழைக்கின்ற அழைப்பு. அந்த போதிசத்துவர்கள் இந்த ஒவ்வொரு தியான புத்தர்களுக்கும் மனுஷிய புத்தர்களுக்கும் உரியவர்களாக காணக்கூடிய காட்சி. இன்றைக்கும் கூட இனி வரக்கூடிய ஒரு மனுஷிய புத்தர் அவர் துடிதலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். மஞ்சுநாதர் என்பவர். அவரோடு சேர்ந்து இந்த பூமியை இப்பொழுது கவனித்துக் கொண்டிருப்பவர் அவலோகிதர் என்ற ஒரு போதிசத்துவர் கீழ்நோக்கி பார்க்கின்ற பார்வையுடையவராக இருக்கிறார் என்றெல்லாம் நிறைய சமணத்திற்குள்ளே வழிபடு சமய கோட்பாடுகள் ஏராளம் உள்ளே புகுந்திருக்கின்றன. அதிலையும் குறிப்பாக நம்ம மஜ்ராயனம் மந்திராயனம் போன்றவற்றிலே பார்க்கின்ற பொழுது இந்த பிற கதைகளையும் உள்ளே எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குபேரன் போன்றவர்கள்லாம் உள்ளே வருவார்கள், இந்திரன் போன்றவர்கள்லாம் உள்ளே வருவார்கள். இந்த தேவதைகள் தாராதேவியை சக்தியின் அடையாளமாக பார்க்கிறார்கள். நிர்வாணத்திலே அந்த குணங்களை பொருந்த நிர் என்ற தன்மையை சொல்கின்ற பொழுது அது பெண் அடையாளமாக சக்தியின் அடையாளமாக கொண்டு ஆலிங்கனம் செய்கின்ற சிற்பங்கள் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆணின் அந்த தேவ புருஷருடைய போதிசத்துவர்களுடைய மடியிலே இந்த தாராதேவி காலை பின்னோக்கி வைத்துக் கொண்டு ஆலிங்கனம் செய்கின்ற தன்மையான சிற்பங்கள் எல்லாம் வழிபட சிற்பங்களாக திபெத்திய போன்ற இடங்களிலும் சீனாவை போன்ற இடங்களில் எல்லாம் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பௌத்தம் ஆரம்ப கட்டத்தில் எந்த நிலையில் இருந்தோ அது மாதிரி ஒரு வழிபடு சமய தளத்துக்குள்ளே வந்திருக்கிறது. இன்றைய மண்ணை பொறுத்தவரையில ஆரம்ப கட்டத்தில் சொன்னது போல வைதிக சமயத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உடையதாக பௌத்தம் இனம் காணப்பட்டதால் ஒரு அம்பேத்கர் பௌத்தத்திற்கு போகிறார், ஒரு அயோத்திதாசர் அதற்கு முன்னாலே போகிறார். இன்றும் கூட ஒரு எதிர்ப்பு நிலைக்குத்தான் பௌத்தம் என்ற வார்த்தை பயன்படுத்தும் தவிர சமயம் சமய கோட்பாடு என்ற அடிப்படையில் எந்த அளவுக்கு அது பயன்படுகிறதுங்கிறதை மீண்டும் ஒரு தடவை கேள்வி கேட்டு நாம் விளக்கம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்ற அளவிலே உங்களுடைய நேரம் 1 மணி நேரம் பேச வேண்டும் சொன்னார்கள். அந்த 1 மணி நேரத்தில் நான் பேச்சு வேகமாக முடித்து விட்டேன். ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பேசும்போது மிக தெளிவாகவே தத்துவார்த்த அடிப்படையிலும் சமகாலத்தில் அவை எதை தருகின்றன, எவை புரியத்தக்கனவாக இருக்கின்றன என்ற பல்வேறு விஷயங்களை பற்றி பேசலாம். நாம் சல்லேகனம் போன்ற பல விஷயங்களை பற்றி பேசவில்லை. அந்த அளவில் நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.